நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து என்னோட ஹேப்பினஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுருச்சுங்க. அது வந்து Captain Jack Sparrow. ஓகே மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தீபன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வந்துருக்கும். ஒடிஷாவில் வந்து ஆட்டோ ஃபேர் நடந்துச்சு. ஐ திங்க் ஆட்டோ எக்ஸ்போ நடந்துச்சு. அது வந்து ஒரு 2 வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி வால்பாறை வந்து போயிருந்தேன். அது ஒரு 2 வீடியோ இருக்குது. அது எடிட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இல்லை. அந்த டைம் இல்லாததுக்கு வந்து ரீசன் வந்து நான் என்னென்னு சொல்கிறேன். போன வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரலாற்று தேடி பயணம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாகிங் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் எபிசோட்ஸ் பிளான் பண்ணுற மாதிரி நான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து யூனிக்காகவும் இருக்கும். ரெகுலராக போகிறது இல்லாமல் ஒரு மாடரேட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நான் உங்கள் தீபன். நம்மளோட சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல், மூவி ரிவ்யூ, ஆட்டோமோட்டிவ் ரிவ்யூஸ் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணிகிட்ருப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கேட்டிங்கன்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வந்து அந்த டைம் இல்லைன்னு சொன்னால அந்த பாட்டுக்குள்ளே போடுவாங்க. நம்ம 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து எதுவுமே அவ்வளோக்கா போடல அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா, அப்பாவுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுங்க. அவர் வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட் ஆகிட்டார். இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அது காலப்போக்கம் அண்ட் மாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் நடக்கிற வழியில் வந்து அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுது. அப்பா வந்து நான் கரெக்டான ஒரு வழியில் போகணும். இப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேவிங்ஸ் ஆகட்டும் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நமக்கு தேவையான ஒரு பர்சனல் ஹாப்பினஸும் எடுத்துகிட்டு ஃபேமிலிக்கு உண்டானதை வந்து பார்த்திங்கன்னா இப்போருந்தே வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ண ஆரம்பிச்சிடணும். எதுக்கு இதெல்லாம் வந்து பேசுகிறேன் அப்படின்னா, அப்பாவோட காசில் இருக்க வரைக்கும் தெரிலங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து யூஜி முடிச்சிட்டேன். நான் இப்போ வந்து ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நான் வேலைக்கு போகிறதுலேருந்து என்னோடய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக நான் இப்போ இருந்தே சேர்த்து வைக்க ஆரம்பித்தா தான் அடுத்து வந்து ஃபேமிலியை பில்ட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு பையனாக பிறந்துட்டாலே ஒரு 20-25 வயசு ஒரு 25லேருந்து 30 வயசுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட பொறுப்பெல்லாம் மேலே ஏறும். எனக்கு வந்து 20 வயசில் ஏறிச்சு. அந்த விதத்தில் வந்து நான் லக்கின்னு நினைக்கிறேன். இப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு என்னோட பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே இருந்தேன்னா லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக பில்ட் ஆகும். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை வந்து என்றைக்கும் குவிட் பண்ண போகிறது கிடையாது. அது இப்போவும் போயிட்டு தான் இருக்கேன். இந்த வருஷம் இப்போ எங்கேயும் போடவே தீபன் அப்படின்னா இந்த வருஷம் நிறைய பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அந்த வீடியோஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து எடிட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து டைம் கரெக்டாக செட் ஆகலை. நான் வந்து ஐ விஷ் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரி வந்து கேட்டுக்கிறேன். அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உண்டான அந்த டைம்ஸ் வந்து ஃப்ரீ டைம் வந்து நான் நிறைய இருந்துச்சு. வீட்டில் சும்மாவே தான் தூங்கிட்டு இருப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து எடுத்து போட முடியல. அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் 2024 வந்து நான் நிறைய விஷ் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லணும் அப்படின்னா நிறைய வந்து கற்றுக்கிறதுக்கு தான் சொல்லணும். நிறைய அடிகள் ஃபினான்ஷியலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து கீழே தள்ளிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து என்னோடய ஹாப்பினஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னுருச்சுங்க. அது வந்து 2025 வந்து அது வந்து ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2024 வந்து மிஸ் பண்ணதில்லை. 2025 வந்து நான் வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணதும் சரி, மற்றதும் சரி, என்னோடய பர்சனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடு, அதை விட்டான் ஆஃபீஸ், அது இதுன்னே ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்கு. இதை விட்டு வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் எனக்கும் 4 நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். அது வந்து 2025 வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவ்வளோ நாள் வந்து கோயம்புத்தூர் அண்ட் லோக்கலில் ட்ராவல் பண்ணிட்டு வந்து இனி வந்து அடுத்த ஸ்டேட் அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து வீடியோஸ் வந்து வரும்னு உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குது. நிறைய பிளான்ஸ் இருக்குது. அது வந்து நான் இப்போயும் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ண விரும்பலை. இன்றைக்கி வந்து டிசம்பர் 29. இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது. இன்றைக்கி நைட்டு நான் உங்களுக்கு முடிஞ்சால் வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு அந்த வால்பாறை வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அப்படின்னா ஜான் ஃபஸ்ட் வீக்கில் வந்து அது உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இயர்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும்னு நினச்சிக்கிறேன்.
ஒரு பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனுக்கு மேலே ஃபேமிலிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளும்போது அதுக்காக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இருந்தால் நான் அதை ஆரம்பிச்சிட்டேன்னு நான் நினச்சிக்கிறேன். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் ஹாப்பினஸையும் குவிட் பண்ணாமல் அதையும் வந்து நான் ஸ்மூத்தாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன். அவங்களும் அதே மாதிரி குவிட் பண்ணாமல் பேக் அடிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி பழகுங்க. அண்ட் 2025 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இருந்த கோபம் தாபங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புதுசாக வந்து போகலாம். புது மனுஷங்களை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஏற்படுற ஒரு நல்ல பழக்கம் வந்து கடைசி வரைக்கும் நீடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். நியூ இயர் வந்து சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நம்மளோட சேனலில் வந்து இது வந்து 2024 வந்து லாஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் 2025 கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். ஓகே, இதோட அந்த விலாக் வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மூவி, ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர், ஆட்டோமோட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நான் உங்கள் தீபன் அண்ட் ஜெய்ஹிந்த்.